தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. சென்னையில் உள்ள துறைமுகம், கல்பாக்கம் ஆகிய இடங்களில் அவசர கால ஒத்திகையானது பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஏற்கனவே இந்திய ராணுவம் முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மேல் தங்களுடைய பதிலடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலின்படி இந்த போர் ஒத்திகை என்பது சென்னை, குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இந்த இரண்டு மாநிலங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை துறைமுகத்திலும் அதே போன்று புதுச்சேரி பகுதியிலும் விமான நிலையம் அருகே நடைபெற்று வருகிறது. இந்த போர் ஒத்திகை என்பது அதிக அளவு போர் நடைபெறக்கூடிய காலங்களில் பொதுமக்கள் திடீரென அவர்களுக்கான ஒரு என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த போர் ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருந்தது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 270 மாவட்டங்கள்ல நடைபெற வேண்டும் இந்த போர் ஒத்திகை என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அந்த அடிப்படையில சென்னை துறைமுகம் பகுதியில குறிப்பாக முப்படைகளை சார்ந்த அதிகாரிகள் போர் நடைபெற்றால் எவ்வாறு செயல்பட வேண்டும், பொதுமக்கள் எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும், அபாய ஒலி எழுப்பப்படும் போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும், யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக எப்படி மீட்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பயிற்சிகள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திடீரென ஒரு இடத்திலிருந்து குண்டுகள் பாய்ந்தாலோ அதே போன்று துப்பாக்கி சூடு நடந்தாலோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பான இடங்கள் இருந்தால் அங்கு உடனடியாக பதுங்குவது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை இங்கு ஒரு ஒத்திகையாகவே முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகள், குறிப்பாக முப்படைகள் இருக்கக்கூடியவர்கள் இங்கு இருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, தீயணைப்புத்துறை, பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்டோர் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியிலும் கூட இந்த ஒத்திகை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஒத்திகையில புதுச்சேரி காவல்துறையினர் பங்கேற்றிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், என்சிசி மாணவர்கள் என பலரும் ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பகுதியில போர் நடைபெறும் போது பாகிஸ்தானிலிருந்து திடீரென ஒரு குண்டுகள் பாய்ந்தாலோ ஏவுகணைகள் அங்கிருந்து வந்தாலோ அதில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரியான மீட்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுவதை ஒத்திகையாகவே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து காட்டி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக போர்க்காலத்தின் போது என்ன மாதிரியான வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட இருக்கின்றன, என்ன மாதிரியான உபகரணங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன, ஆம்புலன்ஸ் சேவைகள் எந்த அளவில் முழுவீச்சில் பயன்படுத்தப்பட இருக்கின்றன, பாதிப்பு ஏற்படக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அதிகாரிகளுக்கும் உடனடியாக மருத்துவ சேவைகள் எந்த அளவுக்கு வழங்கப்பட இருக்கின்றன, திடீரென பிளாக் லிஸ்ட் பண்ணப்படக்கூடிய, அதாவது திடீரென அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்படும் போது யாரேனும் ஒருவர் வீட்டில் ஜெனரேட்டர் மூலமாகவோ இன்வெர்டர் மூலமாக அவர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் இந்த போர் ஒத்திகையின் போது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த போர் ஒத்திகை என்பது திடீரென ஏற்படக்கூடிய போர்க்கால அந்த நடவடிக்கையின் போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தான் தற்போது ஒத்திகையாகவே முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகளுடைய ஒரு மேற்பார்வையில அந்தந்த மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, என்சிசி மாணவர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் என பலரும் பங்கேற்கக்கூடிய வகையிலான இந்த ஒத்திகை நடைபெற்றது. அதே போன்றுதான் புதுச்சேரியிலும் புதுச்சேரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, தன்னார்வலர்கள் என பலரும் ஒருங்கிணைந்து இந்த போர்க்கால ஒத்திகையை தற்போது மேற்கொண்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.